வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான்? நான் எப்பயுமே திமுகவுக்கு தான் போடுவேன். இந்த வாட்டி விஜய்க்கு போடலாம். எதனால? ஏன் விஜய் என்ன காரணம் போடுறீங்க? அப்படிங்களா? அவர் ஏதாவது நல்லது பண்ணுவாரா? ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் ஏற்படுமா இல்லாத மக்களுக்கு, அன்றாட கட்சிகளுக்கு? அதனால சரி. யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான், யார் ஆட்சி பண்ணலாம் நினைக்கிறீங்க? இப்போ நடக்கிற ஆட்சி சரியில்லை. இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பரவாயில்ல. அவருக்கு தான் எங்கள் ஓட்டு. ஏன் எதனால? இவருக்கு விஜய்க்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? அரசியலோட அரிசியோடையே தெரியாது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எம்ஜிஆர்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டாங்க. எம்ஜிஆர் அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் கலைஞர்கிட்ட இருந்தவர். பெரியார்கிட்ட கலைஞர்கிட்ட அரசியல் கற்று அவர் ஆட்சிக்கு வந்தார். அவர்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டவங்க ஜெயலலிதா அம்மா. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவர் யார்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டாரு? சினிமாவில் நடித்தவர் தானே. இவருக்கு எப்படி ஆட்சியை கொடுக்க முடியும்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இவருக்கெல்லாம் ஆட்சி கற்றுக்காதவர்கிட்ட என் கூட்டணி கேட்கணும் எடப்பாடி. மக்கள் இந்த இளைஞர்கள் ஓட்டு அவர் கையில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த கூட்டம்லாம் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறினா தானே ஓட்டா மாறணும். இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட இருக்கிற ரசிகர்கள்லாம் 18 வயசு 17 வயசு தான். ஒரு ஆசை. ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறதுக்கு ஜெயலலிதா அம்மா விஜயகாந்த் கூட்டணியை எதிர்பார்த்தாங்க. அப்போ அவர் 10% ஓட்டு வச்சுருந்தார். அவர்கிட்ட கூட்டணி சேர்த்ததுனால திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிச்சு தோத்துட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. விஜயகாந்த்கிட்ட ஓட்டு வங்கி இருக்கு, அவரை சேர்த்தா ஜெயிக்கலான்னு என்னுடைய விஜய்கிட்ட அதுதான் என்னுடைய மனசில் உள்ளது. அதான் விஜய்கிட்ட ஓட்டு இருக்கு. விஜய் எடப்பாடியும் சேர்ந்தாங்கன்னா திமுக சுத்தமாக ஆசை. இதுதான் உண்மை. ஆனால் 2 பேரும் தனித்தனினாங்கன்னா இவங்க ஒரு 20% வாங்குவாங்க, அவங்க ஒரு 20% வாங்குவாங்க. இடையில திராவிட முன்னேற்ற வந்துடும். இந்த ஆட்சியை மக்கள் விரும்பலை சார், உண்மையை சொல்கிறேன். திமுகவோட ஆட்சியை மக்கள் விரும்பலை. எங்கே பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு. பத்திரிக்கையாளர் உங்களுக்கு தெரியாதது இல்லை, உண்மை சொல்கிறேன். கொஞ்சம் பொதுவில் பெண்கள் நடமாடுறதுக்கு லாய்க்கு இல்லாமல் இருக்குங்களா இந்த ஆட்சி. போலீஸ்காரங்க கையை பிடிச்சி எடுத்துருக்காங்க. போலீஸ்காரு திருவண்ணாமலையில் பிள்ளைங்களை கொண்டு போய் கடத்திட்டு போய் நம்ம பண்ணியிருக்காங்க. ஆட்சி சரியில்லை. மக்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்க சார். ஓகே சார்.